friends, welcome to Zumaka. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல லட்சுமி ஃபுட் மிஷினரி அப்படின ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். சோ என் பின்னாடில பாத்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட மிஷினரிஸ் வச்சிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கரி எக்யூப்மென்ட்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரையர், இது பாத்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர், இந்த பக்கம் பாருங்க French fry maker இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் எல்லாமே A to Z எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களே ஓனா manufacture பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க franchisee கொடுத்துட்டு இருக்காங்க. நார்மலா 5 lakh ல இருந்து 50 lakh வரைக்கும் நார்மலா நீங்க business ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா இவங்களை कांटेक्ट பண்ணீங்கன்னா அவங்களே ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்து இவங்களே உங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. அதுல நீங்க business பண்ணி நல்லா டெவலப் ஆயிக்கலாம். இது வரைக்கும் 30 இடத்துல அவங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ரொம்பவே வேற லெவல் ஒரு ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்கோம். சோ உள்ள போய் என்னென்ன மாடல்ல இருக்கு, என்ன ரேட்ல இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், உங்க பேரு அப்படியே உங்க கடை பேர் சொல்லிருங்க. என் பேர் ஹக்கீம். லட்சுமி ஃபுட் மிஷினரி கோயம்புத்தூர் ஆவரம்பாளையம். என்னென்ன ப்ராடக்ட்ல டீல் பண்றீங்க? நம்மட்ட கிச்சன் எக்யூப்மென்ட் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா. பேசிக்கா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டலுக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மென்ட்ஸ் மிஷினரிஸ் எல்லாமே இருக்கு. பேக்கரி எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே. பேக்கரி எக்யூப்மென்ட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் எக்யூப்மென்ட், சப்பாத்தி மிஷின் எல்லாமே நம்ம A to Z எல்லாமே. A to Z. ஸ்பூன்ல இருந்து எல்லாமே லொகேட் ஆயிருக்கு. ஆவரம்பாளையம் பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல. ஓகே, அப்படி தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தறேன். நம்பர் கொடுத்தா கால் பண்ண சொல்லுங்க. ஓகே, நம்ம ஃபீல்ட்ல இருக்கீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஜெனரேஷனா இங்க இருக்கோம். தேர்ட் ஜெனரேஷன். சூப்பர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ அவுட்லெட்ஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா. ஓகே ஓகேண்ணா. அண்ட் ஃபாரின்லயே 2 அவுட்லெட்ஸ் இருக்கு. அதான் நம்ம கடையோட ஸ்பெஷல். ஓகே, உள்ள போய் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேபிள் டாப் ஃப்ரையர். ஃப்ரையர். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயில் உள்ளே ஊற்றிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வெளியே ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தூக்கிக்கலாம். இதை தூக்கிக்கலாம். ஸோ இது இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்படி வச்சுருவீங்க. ஃபுல்லாக வந்து இதுக்கு ஃபுல்லாக ஆயில் ஊற்றுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டைப்பு. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த யங் என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு வச்சு நிறையா செய்கிறாங்க, லைக் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இப்போ ஆயில் போட்டு இப்படி வச்சிடலாம். ஹேண்டில் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு சின்ன பையன் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப வெயிட்லாம் இருக்காது உங்களுக்கு. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஹீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெக்கானிசம் ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே வந்து இதில். ஆயில் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து மெத்தி ஊற்றணும் அந்த எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் கீழே ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டா வந்துடும் உங்களுக்கு. வேற லெவலில் இது ஒரு அட்வான்ஸ் மாடல். இதோட பேசிக் மாடல் இது. இதோட பேசிக். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இங்கே பைப் கொடுத்துருக்காங்க, இதில் பைப் இருக்காது அந்த மாதிரி. ஆனால் இதோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி. இது வந்து 12 லிட்டர் வரும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஹெவி ஜாஸ்தி. இப்போ கெப்பாசிட்டி ஜாஸ்தி போட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 லிட்டர் தான் வரும். ஓகேண்ணா. இது 12 லிட்டர் மாடல்லாம் எவ்வளோண்ணா வரும் இதில்? இது உங்களுக்கு 10 ரூபாலேருந்து இருக்குது. 10,000 இருக்குது. நம்மளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் குவாலிட்டி தான், ISO ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் திங்க் பண்ண மாதிரி சைனா பிராண்ட் மாதிரி ஒரு 8,000 ரூபா 4,000 ரூபாய்க்குலாம் கிடைக்காது நம்மக்கிட்ட. எல்லாமே குவாலிட்டியான பொருள் மட்டும் தான். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பொருள் நல்லா இருக்கும். ஆஃப்டர் சேலுக்கு அப்புறம் சர்வீஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சர்வீஸ் அதுக்கு நாங்கள் வாரண்டி எப்படின்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி புக் பண்ணிங்கனாக்கா வீட்டுக்கே ஆள் வந்துருவாங்க. எத்தனை வருஷத்துக்கு நான் ஃப்ரீ? 1 இயர் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட பொருள் வாங்கலைன்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்க, நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம். அதாவது அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணால் நீங்களே போய் பண்ணி கொடுத்து. கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு திருப்பூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகுது. காஞ்சிபுரம், வெள்ளூர் அந்த மாதிரி இதெல்லாம் ரீசெண்ட் ஓப்பனிங். பொருள் தரமாக கொடுத்தா தான் இத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ண. கண்டிப்பாக. ஓகே, நாங்கள் பாருங்க அதிலே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு ரேட்டு. ஸோ இது இந்த இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்கரிக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும் இருக்குது. எல்லாமே பிளான்ட்ரி மிக்சர்லேருந்து ஓவன்லேருந்து இது இல்லை அப்படின்னு எங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. A to Z எல்லாமே இருக்கும். இங்கே வந்தால் நாங்களே உங்களுக்கு எல்லாமே கைடன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பட் இது பண்ணணும் அப்படின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். எப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் மொபைல் கிச்சன்ஸ் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மொபைல் கிச்சன்ஸ் அது எப்படின்னா லைக் இந்த வெஹிக்கிள்லாம் கொண்டு வராங்க இல்லையா? ஆமாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் இங்கே வந்தால் பண்ணுறாங்க. இங்கே நான் செஞ்சே கொடுக்குறோம். ஃபேக்ட்ரிக்கு 2 யூனிட் செஞ்சு கொடுப்போம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன ஐடியாவோட வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும் நாங்களே சொல்லி நீங்களே ஐடியா கொடுத்து எல்லாம். கீழே ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் போட்டு ஐடியாவில் ஃபுல் கம்பெனியுமே பார்த்தீங்கன்னாக்கா SSல செஞ்சுருக்கோம். SS ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எங்கே எதுவுமே வந்து கல் மண் எதுவுமே கிடையாது, எல்லாமே இரும்பு தான். ஓகேண்ணா. இங்கே வருங்க அப்படியே லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ அதோட சின்ன மாடல் இது வாஃபிள் மேக்கர். இது பெருசு, இது சின்னது. சின்னது. ஓகேண்ணா.
இது அது ரெண்டுக்கும் மீடியம் சைஸ். அது ரெண்டுக்கும் இது மீடியம் சைஸ். இதெல்லாம் எவ்வளோண்ணா வருது ரேட்? இதுனா உங்களுக்கு ஒரு 12,000 அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஓகே. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாருக்கு அப்புறம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. டே பை டே வீக்லி ஒன்ஸ்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. பட் ட்ரஸ்டர்ஸ் நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கான பொருளை கொடுப்போம். ஓகேண்ணா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ்ட். சின்னது. அதாவது அங்கே பெருசு பார்த்தா 4 லிட்டர் இது. ஓகே. ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக வச்சு வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நல்ல இதாக இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதா வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு தெரியும் ஃப்ளேவரில். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. ஃப்ரை பண்ணுங்கள், ஃப்ளேவர் ஆட் பண்ணுங்கள், சேல் பண்ணிக்கங்க. மொத்தமாக 25,000 இருந்தால் போதும். 25,000 இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. இது வந்து இந்த பேக்கரி ஓவன் பப்ஸு அந்த மாதிரி ஹீட்லேயே இருக்கிற ஓவன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பக்கம் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது எல்லாமே நம்மளுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங். இது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். இது எந்த ஸ்பேர் பார்ட்ஸுமே நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். தனித்தனி பிளேட் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்கே வந்து. இதெல்லாம் எவ்வளோ வரும் நார்மலாக? அந்த ஒரு 35 இருக்கு. சைனீஸ் பர்னர் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நல்லா சூப்பராக இருக்கும். இது ஃப்ளேமபிள் வந்து இது பார்த்தீங்கன்னா அங்கே சைனீஸ் ரிலேட்டட் ஃபுட்டுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த பர்னர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஜம்போ சைஸ். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பர்னர்ஸ்லேயே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டி வச்சுருக்கோம். 7 வெரைட்டி பர்னர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணியாரம் ஓல்ட் ஃபேமஸ் ஃபுட், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். ஒரு ரோட்டு கடையில் போய் இந்த மிஷின் மட்டும் வாங்கி வச்சுட்டு போதும். தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி, பரிமாறுக்கு 2 தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். இதில் எத்தனை பணியாரம் ஊற்றலாம்? இது ஒரு 30 பணியாரம் ஊற்றலாம். 30 ஒரு ஸ்டெச்சில். ஓகே. 30 பணியாரம் ஒரு ஆளுக்கு ஒரு 5 பணியாரம் சாப்பிடுவாங்க. கரண்ட். ஓகே. இப்போ ஆக்சுவலி கேஸ் விற்கிற வேலைக்கு யாருமே வந்து கேஸ் போகிறக்கு ஐடியா கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நாங்கள் எலக்ட்ரிக்கல் தான் ஃபுல்லாக இங்கே இருக்கிறது ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல். இல்லை கேஸும் இருக்குது. நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். சார் கேஸ் வேணுனாலும் மாட்டி கொடுத்துருவீங்க. சார்கோலில் வேணாலும் கூட நான் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இது பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அண்ட் தோசை பிளேட், சப்பாத்தி, பரோட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சின்னதாக ஒரு இது. நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ உங்களை மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, சின்ன கடை இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். சரி, இது எங்கே போய் எவ்வளோ எங்கே பாருங்கள். இவ்வளோ இடமும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் குட்டியாக படிங்க. இது அப்படின்னு அவசியம் இல்லை. வேறு பெருசாக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே. ஃபுட்டு வந்து எப்பயுமே அழிவே சாப்பாடுறவங்க இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு அழிவு கிடையாது. ஸோ இந்த ஃபுட் மெஷினரிக்கும் அழிவு கிடையாது. இங்கே போய் இது ஒன்று, அது ஒன்று, ஒரு ஃப்ரையர் ஒன்று வாங்கி வச்சுட்டா அந்த ஃபுட்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. சப்பாத்தி, தோசை போட்டுக்கலாம், பரோட்டா போட்டுக்கலாம், இட்லி பணியாரம் போட்டுக்கலாம். ஓகே. ஒரு இட்லி குக்கர் மட்டும் வாங்கி வச்சுன்னா இட்லி போட்டுக்கலாம். நல்ல பிஸ்னஸ் ஃபுட். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் சிக்னேச்சர் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ரோட்ரி கிரில் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொருகி வைப்பீங்க. ஆமாம். அது ரெண்டாவது உங்களால் வந்து அதை எடுத்து ஸ்பைசி ஆட் பண்ணுறதோ இல்லை மற்ற ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதோ பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொட்டேட்டிங் கிரில். நீங்கள் மூவ் ஆக நீங்கள் ஒரு கோழி எடுத்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மூவ் ஆகும். இப்படி ஃபுல்லாக 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இது கேஸ் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே இருக்குது இதில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அதோட இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஆர்வியாக இருக்கும். இப்போ நம்ம ஷவர்மா மிஷினே வந்து ஏன் நிறைய பேர் ஷவர்மா சாப்பிட்றாங்கன்னா ஒரு லுக்கு. ஆமாம். ஷவர்மா பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருது. அது இதை பார்த்து அந்த ஈர்ப்பு வரும். இது பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். அதில் நம்ம இருக்க அது ராட்டின மாதிரி ரொட்டேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கா அண்ட் கிரில் பண்ணிக்கலாம். சில கடையில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த நெருப்புக்குள்ளே வச்சு எடுத்து தருவாங்க. இது வந்து ஃப்ளேமு. இது பேர் பர்னர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் வர ஃப்ளேமில் கருகாமல் வேக வச்சுக்கலாம். நீட்டாக உள்ள ஃப்ளேம் வரும், மேலே போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் நிறைய பக்கம் வந்து அந்த கருகுன மாதிரி அது மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி வராது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறையா கஸ்டமைஸ் என்ன பண்ணி தரோம்னா தோசை பிளேட் இங்கே ஃபுல்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். சப்பாத்தி இந்த புஷ்ஷுன்னு வரும் இல்லையா? அது ஃபுல்கா பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ் வேணுன்னா செஞ்சு தருவோம். அதாவது அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் செஞ்சு தந்துடுவோம். ஷவர்மா மிஷினை நம்மகிட்ட 36 மாடல் இருக்குது. 36 மாடல். அப்பா நீங்கள் எப்படி கேட்டாலும் கொடுக்கலாம். எந்த மாதிரி கேட்டாலும் கொடுத்துடலாம். நான் வீட்டுக்கு வேணும் சார், குட்டியாக வேணும்னா செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. கேரட்டு, பீட்ரூட், இந்த நார் சத்து உள்ள ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ அதுக்கு ப்ராப்பரான பிளெண்டர்ஸ் வந்து இங்கே நம்ம அவைலபிள் கிடையாது. அதுக்காகவே இது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது அதுக்காக ஸ்பெஷலாக பண்ணது. பிளேட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இது பாருங்கள் பிளேட் எவ்வளோ பெருசு. மிக்ஸிலேயே இது வேறு மாடல். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைனலாக இதில் வரதை எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணி எந்த பக்கம் அப்படியே இங்கே சாட்சி பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி சாட்சி டிகிரி ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. இது டில் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கல்லை போட்டால் கூட அரைச்சிடும், அவ்வளோ ஸ்ட்ராங். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாய்லர்.
பாய்லர் மில்க் பாய்லர்னு சொல்லுவாங்க. ஆமாம். இது லெவல் இதில் தெரியும் எவ்வளோ மில்க் உள்ளே இருக்குன்றது தெரியும் பார்த்து நம்ம. ஸோ இது வந்து இது வெண்டிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஹீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஹீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இந்த கேஸ் போகிறது வந்து விட எலக்ட்ரிக்கல் தான் வந்துடுறாங்க. ஆமாம். ஏன்னா 600 இந்த கேஸ் வந்து இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம். இதெல்லாம் என்னதுண்ணா? இது எல்லாமே டோல்நட் ஃப்ரையர். நம்ம ஸ்வீட் டோல்நட் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வச்சு அது மாதிரி இதெல்லாம் நம்ம டோல்நட் ஃப்ரை பண்ணுற இது பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இதெல்லாம் எவ்வளோண்ணா வரும் பேசிக்? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக 20 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 20 ரேஞ்ச். அவங்களுக்கு ஏற்ற சைஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டார்டிங் மாடல். ஸ்டார்டிங் மாடல் இது. இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. சாண்ட்விச் கிரில்லர் அந்த இதுக்கு. இது வந்து டுவெல். இதில் 3 மாடல் வரும் நமக்கு. 3 மாடல். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டாச் ஆகி மாடல். இது இதில் 2 இது பண்ணிக்கலாம். இது 2 இது சிங்கிள். ஆமாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னது வந்து ஒன்று வரும். இதிலே குட்டி இருக்குது. ஆமாம், இதிலே குட்டியும் இருக்குது. இதெல்லாம் 15-20 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 15-10 இது சாண்ட்விச் கிரில் எல்லாம் ஸ்டார்டிங் மாடல் சொன்னீங்க. ஸ்டார்டிங் மாடல் அந்த மாதிரி. ஓகே. இதெல்லாம் அந்த கேட்டரிங் பர்பஸ்க்கு நமக்கு அடியில் இது பர்னர் வந்துடும். கேட்டரிங்க்கு எனி டைம் ஹீட்டாகவே இருக்கிறக்காக சூடு தாங்கும் அப்படியே. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரையர். ஆமாம், ஐஸ்கிரீம் ஃப்ரையர். இங்கே ஐஸ் போட்டு இப்படி நம்ம பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். இந்த மாடலும் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஃப்ரீசர்லாம் வச்சுக்க மாட்டோம். ஆமாம். நம்ம ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப இப்போ போயிட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பெங்களூரில் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு கடையாவது இந்த இதை வச்சுருப்பாங்க. இப்போ சென்னை கோயம்புத்தூர்லேயும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃபுட்டுனாலே எல்லாம் ஆமாம். ஓகே. இது அடுப்பு. இது சண்டே. இது வந்து கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரீசர் மாதிரி வந்துடும். கீழே ஃப்ரீசர் மாதிரி. ஆமாம். பாருங்க, கீழே ஃப்ரீசர், மேலே அடுப்பு. வேற லெவலில் வச்சுருக்கோம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டிசைனு. பட் நாங்கள் எல்லாமே இங்கே ஜெர்மன் டிசைன் வந்து நாங்களே இங்கே எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்ணுறது எல்லாம். ஓகே. அது ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே நம்ம கம்மி ரேட்டில் இங்கே எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் போது ரேட் வைஸ் வந்து பீப்புள் கொடுக்குறதுமே கம்மி ரேட்லேயே கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் போடுறது. ஆமாம். ஹெவி கமர்ஷியல் இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்பி அந்த மாதிரி மேங்கோ பல்பிலாம் செய்வோம். அதுக்கு வந்து இந்த மேங்கோ இது பார்த்தீங்கன்னா மேங்கோ மட்டும் இது செய்யும் உங்களுக்கு. மேங்கோ மட்டும். ஆமாம். ஓகே. இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸுக்கும் இருக்குது. நிறைய ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்குமே இருக்குது. நம்ம கரும்புக்கு இருக்கட்டும், ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸு, அது சாத்துக்குடி எல்லாமே தனித்தனியும் இருக்குது. மொத்தமாக போடுறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூஸர் மிக்ஸி அந்த மாதிரி வந்துடும். ஓகேண்ணா. அடுத்து பாருங்க, பெரிய ஓவன் தானே இது? ஆமாம், இது அவன் தான். இது பார்த்தீங்கன்னா இது மேட் ஃபினிஷிங் அவன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டெக் இருக்கிறது. ஓகே. இதில் வந்து நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். பீஸாலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். குக்கீஸு அப்புறம் வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணி. இதோட பெருசு வேணாலும் இருக்குது. இதோட பெருசுனா அந்த மாதிரி மாடலும் இருக்குது. அந்த மாதிரி மாடல் பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதிலே வந்து 3 டெக் வேணாலும் பண்ணிக்கலாம். 2 டெக்கில் 4 ட்ரே வர மாதிரி கஸ்டமர் சாய்ஸ். அது அவங்களோட விருப்பம். ஓகேண்ணா. அவன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸா அவன் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 15லேருந்து எல்லா இதுவுமே பீஸா ஷாப் போகணுன்னா இந்த 15,000லேயே உங்களுக்கு பீஸா அந்த அவன்லாம் பார்த்தீங்கன்னா பீஸா மட்டும் செஞ்சுக்கலாம். ஓகே. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 40 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இதை ஆர்டர் பண்ணுவாங்க வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்க? அதாவது மற்ற ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபோன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணோம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 days 3 days டைம் தேவைப்படும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நியர்பை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் டிரான்ஸ்போர்ட்லாம் நிறையா இருக்குது. அவங்களுக்கு நியர்பை இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துக்கலாம். அவங்க பிளேஸ்ல இருந்து. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். அட்வான்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுவோம். நாங்கள் எல்லாமே வீடியோஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். அவங்க அனுப்பிச்சி விட்டோன்னே பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அனுப்பிச்சி விட்டுக்கலாம். அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம். சேஃப்டியாக ரீச் ஆயிடும். எல்லாமே சேஃப்டியாக வந்துடும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடன் பாக்ஸ் அடித்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். சூப்பர்ண்ணா. மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன் இந்த மாதிரி ஏரியா எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. சைனாவுக்கு கொண்டு நாங்கள் அங்கேருந்து நம்ம நிறைய வாங்குறவங்க இருக்காங்க. நம்ம ஆனால் இங்கேருந்து சைனாக்கெலாம் கிரைண்டர் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம ஒன்றும்
எல்லாமே இப்போ நார்த் சைடும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிவிடும். எல்லா பக்கமும் சர்வீஸ். ஆமாம், அதாவது கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நேராக போய் சர்வீஸ் பண்ணிவிடும். சரி, எல்லாமே அதாவது எங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்க, சின்ன ப்ராடக்ட் இருந்து ஆர்டர் பண்ணுறவங்கலேருந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே ப்ராடக்ட் வாங்கினாலே எல்லாத்துக்குமே சர்வீஸ் இருக்கும். ப்ரைஸும் சின்ன 2 லிட்டர் கிரைண்டர் வாங்கினா கூட சர்வீஸ் இருக்கும். ஓகேண்ணா. சரி, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்பிளேல வைக்கிறத பொறுத்து தான் அது மூவ் ஆகும். ஆமாம், பேக்கரினாலே இந்த மாதிரி கண்ணாடி இருக்கணும். இது இருந்தால் தான் பேக்கரின்னு ஒத்துக்குவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ பொருள் வைக்கிறோம், நீங்கள் இதில் நம்ம என்னென்ன ஸ்பெஷலைஸ் பண்ணோம்னா ஹீட்டாக வச்சுக்கணும்னா ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு தனியாக பண்ணி தரோம். கூலிங்காக வச்சுக்கணும், கூலிங்காக வச்சு தரணும். எதுவுமே வேணாம் சார், சும்மா டிஸ்பிளே வேணும்னா வச்சு தரோம். ஓகே ஓகே. 3க்கு 4 சைஸ்லேருந்து 3க்கு 1.5 சைஸில் இருந்து 21 அடி வரைக்கும் நம்மக்கிட்ட பேசிக்லேருந்து ஹையர் வரை இருக்குது. எல்லா மாடலும் இருக்குது. அது என்ன டிசைனில் வேணும், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி எல்லாமே கர்வ்டு எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பென்சர் மிஷின்ஸ். அதாவது நம்ம கேட்ரிங்லாம் போயிட்டு ஒரு டிசைனாக வச்சுருப்பாங்க. ஸோ இது அதுக்காகவே பர்பஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப கர்வ்டாக இருக்கும், எங்கேயும் ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது எவ்வளோ வருது இதெல்லாம்? இதுன்னா உங்களுக்கு ஒரு 35-40 ரூபா. 35-40 ரூபா தான். அவ்வளோதான். நெசமாக தான் சொல்லுவேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு கிராண்டாக இருக்கும், ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து டெமோ பீஸ்க்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரிஜினல். இது வந்து 1 2 3 செட்டாக அப்படியே வரும் உங்களுக்கு. ஒன்று பேராகவும் வரும். ஸோ இதோட ரேட் இங்கே போட்டிருப்பாங்க 4800 ரூபா. 4800 ரூபா. இதில் டபுள் இருக்குது. டபுள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2000 தான் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகே. சிங்கிளாக எடுக்கிறப்ப உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், பட் டபுளாக எடுக்கிறப்ப உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ், எதுவுமே ஆகாது, ஃபைபர் கிளாஸ். இது எல்லாமே 304 லோக்கல் மெட்டீரியல் கிடையாது, ஃபுட் கிரேடட் மெட்டீரியல். சாப்பிட்ற பொருள் எதுவுமே வந்து நம்ம அங்கே தரம் குறைவாக இந்த மாதிரியான ப்ராடக்ட் போட்டால் தான் கரெக்டாக. கண்டிப்பாக நீங்கள் இப்போதைக்கு ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எந்த பொருளும் எங்கள்கிட்ட வாங்கணும் கிடையாது, வெளியே வாங்கினாலும் இப்போதைக்கு வாங்கிடாதீங்க. ஃபியூச்சர் இருக்கணும், நல்ல பொருள் நல்லதாக கொடுக்கணும். அதுக்காக ஓகே எல்லாமே கவர் பண்ணி முடியும். எல்லாமே ஓகே, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவீங்க. எது வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் ரேட் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ அது பண்ணி தருவோம். ஆனால் ரொம்ப லோ ரேட்டுக்காக வந்து எதிர்பார்த்து தரமில்லாத பொருள் வாங்க வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. ஓகே. என்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ரேட் கம்மியாக எனக்கு ஒரு 10,000 வேணும்னா நாங்கள் செஞ்சு தரோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் ஆல் செட் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.